காய் மட்டும் அவ்வளவுதான். எப்படி இருக்கு? தட்டுல போட்டு கொடுப்பா. ஐஸ்கிரீம் வரும் பாரு. கொக்கமலன் பொம்மை இருக்குல்ல, மாமா மேல கோவமா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஹாய் சானு ஃபேம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சானுக்கு ஒரு மோல்டிங் வைக்க போறாங்க. அந்த மோல்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா இவன் ஹாஸ்டல் புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, முடி ரொம்ப வளர்ந்துருச்சு. வெட்டலாமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க சானு ஃபேம் மறக்காம. ஏண்டா இந்த முடிய வச்சுமாடா அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மோல்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, கைக்கு காலுக்கு அதுக்கெல்லாம் தான் வைப்பாங்க அந்த மோல்டிங்கு. அது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டுக்கலாம். நம்ம வந்து சானோட பர்த்டேக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்காக தான் நாங்கள் இப்போ அவங்களை கூப்பிட்ருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறாங்க என்னடா நடக்குதுங்க? அது என்ன செஞ்சா? என்ன சாமி இப்படி உட்காந்துருக்க? கை கை ஜில் வைக்க போறோம். ஜில் 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 வைக்க போறோம். சரியா ஜில்? என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யாரும் கிடையாது. அது என்ன கிளேவானா? அது நம்ம கை இது பவுடர் மாதிரி இருக்கும், லிக்விட் மாதிரி இருக்கும். வச்சா ஒரு 30 செகண்ட், மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல ட்ரை ஆகும். என்ன யாருமே ஏமாத்த முடியாது, ஆனா நான் தான் எல்லாரும் ஏமாத்துவேன். ஸ்லைம் எல்லாம் இருக்குல்ல தங்கம், ஸ்லைம் மாதிரி தான். ஸ்லைம் மாதிரி ஒரு பொம்மை வரும். இழுத்து விளையாடுவில சாணம் அதே மாதிரி உன் கையில. ஏய் என்னடா மூஞ்சி இது? காய் மட்டும் அவ்வளவுதான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல இந்த பொம்மை. சிரிச்சு சாமி சிரிச்சிரு, அவ்வளவுதான். யாருக்கு கிடையாது. அப்படியே வச்சு அவ்வளவுதான். பாப்பாக்கு மட்டும் தான். எப்படிமா இருக்கு? சில்லு சில்லு ஜில்லுன்னு இருக்குல்ல, ஜில்லுன்னு. பாக்குறதுக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல. ஐஸ்கிரீம் வரும் பாரு. அவ்வளவுதான். ஒரு டைம் தெரியும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ஐஸ்கிரீம் பிடிக்குங்களா? ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஐஸ்கிரீம் பிடிக்குமா உங்களுக்கு? என்ன பண்ணியிருக்காங்க? எவ்வளோ அமைதியா இருக்கா. ரொம்ப ரொம்ப வாயி ரொம்ப அமைதியா இருக்கா. இப்போ நீங்க வரக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் எப்படி இருந்தா இப்போ பேசுறீங்க. நாங்கள் புதுசா இருக்கோம்ல, ஏதோ பண்றோன்ட்டு. நமக்கு இருக்கடா வம்பு. அமைதியா இருக்கிற வரைக்கும். என்னமோ நடக்குது. ஐஸ்கிரீம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாமி. தோசையை திருப்பி போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இப்ப வேற கலர் பண்ணலாமா? அவ்வளவுதான், முடிஞ்சது தெரியுமா? சூப்பரா இருக்கு, பயங்கரமா கோஆப்ரேட் இப்போ பண்றோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ண ஹாய் ஃபேம். இப்போ நம்ம என்ன பண்ணி சொல்லிடலாமா? பாப்பா கை வரப்போகுது. இது போது உள்ளார குட்டி பாப்பா கை. சான் மாதிரி கை அழகா இருக்கா. ஒரு கையில ஒட்டவே பாத்தீங்களா? ஒண்ணுமே இல்ல கையில, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சாமி. சாணு கைய பொம்மை பண்ணி தருவாங்க இப்போ. சரியா? சாணு கை பொம்மை பண்ணி கொடுப்பாங்க. புதுசாவே பொம்மை ஆக்குவாங்க. அவரது உருட்டிட்டே இருக்கான் பின்னாடி. சூசா பொம்மை வேணுமா உனக்கு? சூசா அடிக்கடி இருக்க மாட்டானா, பொம்மை வச்சுக்கிறியா? சூசா பொம்மை பார்க்கலாமா? என்னன்னா ஏதேதோ பேசுறியா? நம்ம அந்த மாதிரி சூசா ஒன்று பண்ணிடலாம். சூசாவே மம்மி பண்ணிடலாம். ஓகேவா? சூசா பண்ணா மம்மி பண்ணலாமா? சூசா வச்சு நீங்க ஃபன் தானே பண்ணுவீங்க. என்னைக்கு பொம்மை பண்ணீங்க? நல்லா இருந்துச்சா ஐஸ்கிரீம் கை விடும் போது? சில்லு சில்லு இருந்துச்சா சாமி? ஜில்லுன்னு இருந்துச்சா? சில்லுன்னு இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு? என்னது? மாமா கை பத்தியா ஐஸ்கிரீம் தச்சுக்கோ. பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் உனக்கு வெண்ணிலா பார்த்தியா எப்படின்னா? இன்னும் அது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் காமிச்சிது. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஏப்ரல் ஃபூல். ஜாலியா தானே இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் பிடிக்கும்ல இது ரொம்ப. சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவ்வளோ சாமி, ஒன்றும் இல்லை. அது ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு இருக்கா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவ்வளோதான். ஓகே வேணா? அது அதெல்லாம் கால் வேணா சரி, கால் வேணா சொல்லுசா. கால் வேணா. ஏன் கால் வேணா? கைக்குள்ள டை செஞ்சாச்சுல, அப்புறம் காலுக்கு செய்யணும்ல. கைக்கு போகுது. கைக்கு போகுது. பார்த்தீங்கன்னா வந்து
2 கைகளை வைத்ததுக்கே அழுது விட்டாள். அதனால் காலை வைக்க மாட்டேன் என்று ரொம்ப அழுகிறாள். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே கூட்டு வந்து இருக்கிறோம். இப்பொழுது உள்ளே சென்று விடுவோம். அவங்க காலுக்கு ரெடி பண்ணுறதுக்கப்புறம் எங்களுக்கு கால் செய்வார்கள். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எங்களுக்கு வந்து அலைபேசியில் வந்து அழைப்பாங்க எங்களை. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய்ப்போம். யாரு சாமி வச்சு வெற்ற சாமி அவ்வளோதான். சரியா, முடிஞ்சு டன். என்னை நம்பி டன் வேற கொடுக்குறாளா? வெற்றி கொடி போட்டு போக சொல்லி. வெற்றி சரிடியோ மலதா சாமி, தனலட்சுமி மாமாக்கா. மாமாக்கல்ல சாமி உங்கால் தான். நான்லாம் வந்துட்டு மறைக்க மாட்டேன், ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஸ்பாட்டில் உனக்கு ஷாக் கொடுத்து உனக்கு ஸ்பாட்டில் ஷாக் கொடுக்க மாட்டேனா? சரியா, இப்போ உனக்கு தான் கால் வைக்க போது, உனக்கு தான் பிளான். ரெடி ஆகிக்கோ, மனசை திடப்படுத்திக்கோ. சரியா, கால் வேண்டாம், லெக் வச்சுக்கலாம். லெக் வச்சுக்கலாம். ஓகேவா? சரியா, லெக்ல வச்சுக்கலாம், காலில் வேண்டாம். லெக்ல வச்சுக்கலாம், காலில் வேண்டாம். ஓகேவா? இரு. ஆமா சாமி, லெக் வேண்டாம். ஐயோ நான் வளர்றேன். கால் வேண்டாம், லெக் வச்சுக்கலாம். லெக்ல வச்சுக்கலாம். லெக்ல வச்சுக்கலாம். லெக் தெரியாதா உனக்கு? லெக் தெரியாதா? சரி வா, உனக்கு பண்ண போல காட்டுறேன். லெக் எதுன்னு காட்டுறேன். சரியா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஆமா, லெக்குக்கு மட்டும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவனுக்கு லெக்கா? அவன் லெக்குக்கு வைக்க முடியாது சாமி. எவ்வளவு பஸ்ஸுக்கு போயிரு? இதுக்கப்புறம் பத்தாது, டப்பா சைஸ் பத்தாது. சாமி லெக் மாமாக்கு போய் வைக்க போறேன். மாமாக்கு தான். சரியா, அது அவ்வளவுதான் சாமி, அது அவ்வளவுதான். மாமாக்கு தாமா. சரி வேணாம், நம்ம போலாம், வெளியே போலாம். சரி வெளியே போலாம். சரி அவன் கலக்கணும்னு உள்ள வைக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான்மா, முடிஞ்சுதாமா? இல்ல அழுத பரவாயில்ல, வச்சிரு. உள்ள வச்சுட்டு அமைதி ஆயிடுவா. அவ எடுக்க மாட்டான். அவளுக்கு அதான்டா பிடிக்கல. தூக்கு எப்படி பிப்ப? இப்படியா? இப்ப தெரிஞ்சிச்சா எது லெக்குன்னு? லெக் எது? இதான் லெக்கா? தெரிஞ்சிச்சா இப்போ? எப்படி சொல்லி கொடுத்தனா? வேற லெவல்ல டீச்சிங்கா. ரொம்ப நன்றி. கொடு அப்பா, அதை கொடு. நீ சாப்பிட்டா கால் எப்படியா? பாய். சரி வேணாம். சரி வாமா, ஓப்பன் பண்ணிடுறேன். ஐயோ அங்கே போய் ஓப்பன் பண்ணு. அங்கே தான் வந்து ஓப்பனாக இருக்கு. இப்படி அடிச்சு ஓப்பன் பண்ணுவாங்க, அது இருக்கு. நான் போய் ஓப்பன் பண்ணுறேன். சரியா, இங்கே இல்லை. ஐயோ உஷாரா காடா. தூக்குடா. ப்ராமிஸ் தான் நம்பலாம். வேண்டாம், never trust anyone. தட்டுல போட்டு கொடுப்பா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நிறைய வச்சிருக்காடா. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? சாப்பிட்டால எவ்வளோ சாப்பிட்டா? 2 தோசை சாப்பிட்டாலாம். தூங்கிடலாம். A few minutes later. லெக்கு ஹேண்டுக்கு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து தான். சரி சாரி சாமி. சரி கடைசியாக ஒரு தலைக்கு மட்டும் ஒன்று எடுத்துடலாமா? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். தலைக்கு ஒன்று வச்சலாமா? ஹெட்டுக்கு வச்சலாமா? ஹெட்டுக்கு வா சாமி. சும்மா பிராங்க் பண்ண சும்மா. போடா பூமர் சாமி. பூமர் யார் கட்டா? இதோ பூமர் அங்கிள். ஐயோ எடிட் பண்ணிடுவேன். நீ யார் பூமரு? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார். அவன் தான் பூமர். கக்காசின்னு சொல்லி ஊரா மாத்திட்டு இருக்கான் சாமி. கக்காசி அட்டாக்கே. ஓகே ஃபேம். ஒரே நிமிஷம் ஃபேம், முடிக்காதீங்க ஒரே நிமிஷம். இவன் கக்காசின்னு யாரெல்லாம் சொல்றீங்களா அவனை கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க ஃபேம். எனக்காக தயவு செஞ்சு ப்ளீஸ். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த மோல்டிங் வந்து எப்படி இருக்குன்னு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பர்த்டே அன்றைக்கி அங்கே சாண பர்த்டே வரப்போதில்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்க, யாரெல்லாம் காலேஜ் படிக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ரீசெண்டாக இப்போ ஜூன் ஜூலையில் வந்து பர்த்டே வந்து முடிஞ்சவங்களும் ஓகே, இப்போ பர்த்டே வரப்போகிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க சாணுவே விஷ் பண்ணுவான். பாய் ஃபேம். மாமா மேலே கோவமா? மாமா மேலே கோவமா சாமி? சரி சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சாரி. யார நம்பர்னே தெரியல தாசனா. சாரி. சாக்லேட்டில் கூட ஆர்ட் இருக்குடி. சாரி. சரி சாரி.
சாரி சாரி சாமி சாமி சாரி சாமி கோவமா சரி படம் லவ் யூ கோவக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே